இந்தியா அமெரிக்கா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கைவிட கோரி டெல்லியில விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. ஒருவேளை இந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? குறிப்பா உடைய அநேகமாக ஒன்றிய அரசு இந்திய விவசாயிகளுக்கு எதிரான நிலையை கையில் எடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுவதுதான் பாரம்பரியமிக்க இந்திய விவசாயிகள் போராடிய உரிமைகள், அதோடு கட்டி காத்து வந்த பல்வேறு உணவு வகை எல்லாம் இப்பொழுது நாசமாக வேறு வகையான திசை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இப்பொழுது நான் ஒரு பால் மாடு, அதாவது கறவை மாடு வைத்திருந்தால் நான் இந்தியாவிலேயே அந்த பாலை விற்க முடியாது. அது வெளிநாடுகளிலிருந்து பாலை வரவிப்பது, கோதுமையை வரவிப்பது, வேறு பொருளை வரவிப்பது இந்தியனுடைய விவசாயத்தை முழுமையாக நசுக்குவது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இவர்கள் எல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாத துயரத்தில் உங்களுக்கு தெரியும், முதல் இந்தியாவில் தான் உலக வரலாற்றில் விவசாயிகள் ஒன்று கூடி ஓராண்டுக்கு மேலாக போராடி ஆதார விலை கேட்டு என்று டெல்லியிலே போராடினார். பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் காயமுற்றார்கள். குடும்பமாக டெல்லியை குலுக்கியது. அதே போல் ஒன்றிய அரசையும் ஒரு ஆட்டம் காண வைத்த பிறகுதான் பார்லிமெண்டில் கூடி இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றது என்பது உலக வரலாற்றில் ஜனநாயகத்தில், அதாவது யுத்தமும் கத்தியின்றி நடத்திய மிகப்பெரிய கிளர்ச்சி தான் உலக வரலாற்று ஜனநாயக போராட்டத்தில் இந்திய விவசாயிகள் கடந்த ஆண்டு 3 சட்டத்தையும் திரும்ப பெற வைத்தார். அது தொடர்ச்சிதான் இன்று வரைக்கும் விவசாயிகள் மீது தாக்கு தொடுதல். சகல நிறுவனங்களும் முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய அடிபணிக்கு இணங்கி வேலை செய்வதற்கு இந்த அரசு இப்ப வேலை செய்யும். அதுதான் டெல்லி ஹரியானா விவசாயிகள் இப்பொழுது 2 நாள் கழகத்துடைய போர்க்களத்தை துவக்கியிருக்கிறார். இது ஒரு சாதாரணமாக நாம் பார்த்து விட முடியாது. தொடர்ந்து வலியுறுத்துவது எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையை அமல்படுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிறோம். கேட்டதாக இல்லை. இந்திய விவசாயத்தின் மீது அக்கறையும் இல்லை, அதை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வும் இல்லை. வெறும் விளம்பர மாயில் தான் ஓடுகிறது. இப்பொழுது கூட அண்மையில் நீங்கள் பார்க்கிறோம், நீட் தேர்வுக்காக எவ்வளவு பெரிய யுத்தத்தை மாணவர்கள் கடந்த நேற்று காட்டு மிராண்டித்தனமாக, அதாவது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட புறப்பட்ட கற்பான்கூச்சி அந்த கட்சியினர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் பெருமளவிலே தாக்கப்பட்டார்கள். வன்முறையை கொண்டு அடித்து நொறுக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்ட கள தலைவர்களை எல்லாம் கைது செய்தார். இது சாதாரண, அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்பொழுது அது கடுமையான முறையிலே கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையிலும் கூட இதை யாரோ தூண்டுகிறார்கள், இது வேண்டுமென்றே இந்த அரசுக்கு எதிரானது என்று ஒரு தவறான சிந்தனையை இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நம்ம சோனம் வாசிங் இந்த நிறுவனத்துடைய தலைவர், கரப்பான்பூச்சி தலைவர் உண்ணாவிரதம் எப்பொழுது கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலவர்ச்சி ஏற்றத்தை உண்ணாவிரத்தை துவக்கினார். 2 தினங்களுக்கு முன்பு அவரை மறுகட்டமாக அவரை தூக்கி சென்றார். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டின் போராட்ட உணர்வை சர்வாதிகாரம் கொண்டு ஒடுக்குவதும், மாணவர்களை அடிப்பது நீங்கள் பார்ப்பீர்கள். பத்திரிகைகள் நேற்று ஊடகங்களிலே ஒரு இளைஞரை சுத்தி எப்படி போலீஸ் தன் லத்தியால் அடித்ததை நாம் காண முடிந்தது. இதை விவசாயியும் விரட்டினார்கள், போராடக்கூடிய இளைஞர்களையும் நொறுக்குகிறார்கள். இது முழுக்க விவசாயத்துக்கும் இளைஞர்களுக்கும் கிராம பொருளாதாரத்தை நொறுக்கிற வேலையை இப்பொழுது செய்து. ஒரு உதாரணத்தை இப்பொழுது சொல்ல வேண்டும். குறிப்பா இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்திய பொருளாதாரத்தையே சிதைக்கும் செயல் அப்படின்ற உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆனா அமெரிக்கால இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யும் பொழுது விலைவாசி ஒரு பக்கம் உயர்றது மட்டும் இல்லாம பண்ணை மற்றும் சிறு தொழிலாளர்கள்லாம் எந்த அளவுக்கு இதுல பாதிப்படையக்கூடும் சார்? ஏற்கனவே இந்திய அரசாங்கம் கணக்கு சொல்றான், 21
விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் 5318. சாதாரண கிராமப்புற விவசாய தொழிலாளி இறந்து போனவர்கள் 5563. 22ஆம் ஆண்டு இறந்து போன விவசாயிகள் தற்கொலை செய்தவர் எண்ணிக்கை 5207. 6083 விவசாய தொழிலாளர். 23ல 4690 விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டவர்கள். 6096 பேர் விவசாய தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டார். 24 4633 விவசாயிகள் தற்கொலை, 5913 பேர் விவசாய தொழிலாளி தற்கொலை. இது இது 24ஆம் ஆண்டு கணக்கு. 25, 26 கூடுதலாக கணக்குகள் வந்திருக்கு. நாங்கள் சொல்லவில்லை, இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இந்த தற்கொலை கணக்குகள். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் எங்கிருக்கிறார்கள்? கிராமப்புறத்தை ஆதாரமாக உணவு உற்பத்தியை பெருக்கிற பணியை ஈடுபடக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இவ்வளவு தற்கொலைக்கு என்ன காரணம்? கட்டுப்படியான விலை இல்லை, வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை, நீர் இருந்தும் நிலம் சரியாக பண்படுத்த முடியவில்லை, நிலம் இருந்தும் நீர் இல்லை, உரம் சரியாக கிடைப்பதில்லை, சரியான முறையில் கட்டுப்படியான விலை இல்லை என்பதையே உள்ளூர் விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு விவசாயிகள் இறக்கிறார்கள், விவசாய தொழிலாளிகள் இறந்து கொண்டிருக்கு. இதற்கிடையில் நீங்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இங்கே சந்தை பொருளாதாரத்தை கொண்டு உருவாக்கினால் உள்ளூர் விவசாயிகளுடைய தரம் எந்த அளவுக்கு இருப்பதை அநேகமாக நாம் அனைவரும் யோசிக்கப்பட வேண்டும். நான் இங்கிருக்கிற இந்த உள்ளூர் விவசாயி, இந்திய விவசாயத்தை பாதுகாக்கிறவர்கள் வெளிநாட்டிலிருந்து உணவு உற்பத்தியை கொண்டு வருவதும் வேறு பல திட்டங்களை கொண்டு வருவதும் எப்படி இந்திய விவசாயத்தை பாதுகாக்க முடியும்? இந்த நாட்டில் எந்த வளம் இல்லாமல் போய்விட்டன. எல்லா வளம் உள்ளடக்கிய இந்திய பெருநாள். இந்த நாட்டில் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த நாட்டில் விவசாயத்தை பாதுகாக்க முடியாமல் விவசாயிகளுக்கு எதிரான சட்ட திட்டங்களை கார்பரேட்டுகளோடு போட்டி இப்பொழுதுமா ஒரு உதாரணத்துக்கு பழைய கத்திரிக்காய் கிடையாது, பீட்டி கத்திரிக்காய், பழைய பருத்தி இப்பொழுது இந்தியாவில் இல்லை. இதெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஒரு முறை கத்திரிக்காய் போட்டால் 150 கத்திரிக்காய் ஒரு செடியிலே காய்க்கும், பூக்கு விடும். பிறகு படிப்படியாக அது 1, 2 அது மலடாகிவிடும். இப்பொழுது இந்தியாவினுடைய உற்பத்தி எப்படி இருக்குன்றால் வெளிநாட்டினுடைய இறக்குமதி, விதை உற்பத்தி, வருகை, இதெல்லாம் இந்தியாவினுடைய பாரம்பரிய விதைகள் நசிந்து விட்டன, ஒழிந்து விட்டன. இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவை ஆதாரமாக கொண்டு இந்திய விவசாயத்தை பார்க்குமேயானால் அதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, சீதோஷங்களை வேறு. இந்தியாவினுடைய இப்பொழுது வட மாநிலங்கள் கடுமையான மழை பொழிவு, உங்களுக்கு காஷ்மீரில் துவங்கி உத்தரப்பிரதேச பல்வேறு மாநிலங்கள் பெரும் வெள்ளமாக அஸ்ஸாம் போய் கொண்டிருக்கிறது, நிலச்சரிவு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு கடையில் உற்பத்தியை விவசாயி இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அது கொரோனா காலமாகட்டும், வேறு ஒரு கோரணமாக இருந்தாலும் விவசாயி ஒருவர் தான் உற்பத்தியை நிறுத்தாமல் ஒரு இவ்வளவு 150 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு துறை என்றால் விவசாயம் தான். நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருப்பது நஞ்சில்லா உணவு வேண்டும், நன்னஞ்சா உரங்கள் வேண்டும். ஆனால் இப்பொழுது முழுமையாக மாறிவிட்டது. இதை மறுப்பதற்கு உடனடியாக ஒன்றிய அரசு இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலையும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள்லாம் ஆங்காங்கே போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. விவசாயிகளுக்கு ஆதரவா தாவேக அரசு இதுவரை எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. ஏற்கனவே ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீரும் முழுமையா திறக்கப்படல. அது மட்டும் இல்லாம விவசாய பயிர்க்கடனும் முழுமையான ஒரு மோசடியை அரங்கேற்றி இருக்கு தாவேக அரசு. இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாத தாவேக அரசு ஜனநாயகம் பட ரிலீஸ்ல அந்த கொண்டாட்டங்கள்ல மும்முரமா ஈடுபட்டு வருதா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று பச்சை துண்டு அணிந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே கொண்டார்கள். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று ஓங்கி குரல் எழுப்பியதும்
டெல்லியில ஹரியானா, பஞ்சாப் எல்லை மாநில விவசாயிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 33 விவசாய அமைப்புகள் இந்த டெல்லி போராட்டத்தில், முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. அந்த காட்சிகளை நாம பார்க்கிறோம். ஆனா இது தொடர்பா தமிழக அரசு இதுவரை எந்த ஒரு கண்டன குரலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக எழுப்பப்படல. ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன்ல ஒரு முழுமையான மோசடியை அரங்கேற்றியிருக்கு தாவேக அரசு. அதுக்கு கூட இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படல. ஆனா தமிழ்நாட்டுல விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க இருக்கின்றது? ஒன்றிய அரசு இது தொடர்பாக டெல்லியில் போராடிட்டு வரும் விவசாயிகளுக்கு என்ன பதிலை அளிக்க இருக்கின்றது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். டெல்லி ஜந்தர் மந்தர்ல நேற்று நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மாணவ அமைப்புகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில இன்றைக்கு விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. இதன் எதிரொலி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒன்றிய அரசு இது தொடர்பா என்ன குரல் எழுப்ப இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.